வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் தமிழ் இலக்கியத்துல இருந்து சிலப்பதிகாரம். அதுல இளங்கோவடிகள் இயற்கையை எப்படி பார்த்திருக்காங்கன்னு காட்டுற சில வரிகள் இருக்கு. இது வெறும் வர்ணனை மட்டும் இல்ல, அவங்க பார்வை இயற்கையை எப்படி எல்லாம் உயர்த்தி பிடிச்சதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? நிச்சயமா நிச்சயமா. இந்த வரிகள் சந்திரன், சூரியன், மழை, இப்படி நாம தினமும் பார்க்கிற இயற்கை சக்திகளை எவ்வளவு மரியாதையோட, ஏன் ஒரு விதமான பிரமிப்போடையே அணுகியிருக்காங்கன்னு நல்லா காட்டுது. இது வெறும் அழகுக்காக இல்ல, அவங்கள அரச சின்னங்களோட ஒப்பிடுறாங்க, உயிர் வாழ்வுக்கு ஆதாரமான சக்திகள்னு சொல்றாங்க. ஒரு ஆழமான தத்துவ பார்வையை கவிதை வழியா முன்வைக்கிறாங்க பாருங்க. ஆமா, முதல்ல சந்திரனை பத்தி பேசுவோமே. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்றார். ஆனா அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. சோழ மன்னனோட அந்த குளிர்ச்சியான வெண்குற்ற குடை மாதிரி இந்த உலகத்துக்கு நிலவு அருள் செய்யுதுன்னு சொல்றார். இது வெறும் புகழ்ச்சி இல்லையே, இல்லவே இல்ல. நிலவுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு குளுமை தர்ற பாத்திரத்தை கொடுக்கற மாதிரி இல்ல இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க, கரெக்ட். இது நிலவ வெறும் வெளிச்சம் தர்ற பொருளா பார்க்காம ஒரு அரசனின் கொடை போல மக்களுக்கு இதம் தரும் ஒரு அரவணைக்கிற சக்தியா பார்க்க வைக்குது. அந்த குளிர்ச்சி, அருள் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அது வெறும் வானியல் நிகழ்வு இல்ல, அதை தாண்டி அதுல ஒரு பண்பு இருக்கு, ஒரு விதமான ஆளுமை இருக்குன்னு பாக்குறத காட்டுது. அரசு சின்னத்தோட ஒப்பிடுறது கூட இயற்கைய மனித சமூகத்தோட உயர்ந்த விழுமேன்களோட இணைச்சு பாக்குற ஒரு முயற்சி தானே. சரி, அப்போ நிலவோட அந்த இதமான அருளுக்கு அப்புறம் சூரியனை பத்தி பேசும்போது கொஞ்சம் தொனி மாறுது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். இங்க ஒப்பீடு எப்படி இருக்கு? காவிரி பாயும் சோழ நாட்டு மன்னனுடைய ஆணை சக்கரம் மாதிரி பொன்மயமான மேருமலையை சூரியன் வலம் வருதுன்னு சொல்றார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த படிமோ இல்லையா? ஆமா ஆமா, இது சூரியனோட அந்த தவிர்க்க முடியாத ஆற்றலையும் அதே நேரம் ஒரு ஒழுங்குக்குட்பட்ட ஒரு இயக்கத்தையும் காட்டுது. ஆணை சக்கரம் அப்படிங்கிறது வெறும் அதிகாரம் மட்டும் இல்ல பாருங்க, அது ஒரு நீதி, ஒரு தர்மம் சார்ந்த ஒழுங்கு. ஓ சரி சரி. எப்படி அரசனுடைய ஆணை மறுக்க முடியாததோ அதே போல சூரியனோட பயணம் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு அடிப்படையானது அப்படிங்கிற பார்வையை கொடுக்குது. இயற்கையோட இந்த சக்தி சமுதாயத்தோட ஒழுங்கையும் தாண்டி ஒரு பிரபஞ்ச நீதியா பார்க்கப்பட்டிருக்கு. அப்போ நிலவுல ஒரு குழுமையான பாதுகாப்பு, சூரியன்ல ஒரு தவிர்க்க முடியாத ஆற்றல் சார்ந்த ஒழுங்கு. சரி, அடுத்து மழைக்கு வர்றாங்க. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். இதுவும் ஒரு வாழ்த்து தான், ஆனா இங்கேயும் ஒரு ஆழமான பார்வை இருக்குதானே. மன்னனோட அருள் மாதிரி மேலிருந்து பொழிந்து உயிர்களை காக்குதுன்னு சொல்றார். இந்த காத்தல்ங்கிற வார்த்தையில ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது. நிச்சயமா நிச்சயமா. இது மழை வெறும் நீரா பார்க்கல, ஒரு உயிரூட்டும் சக்தி, ஒரு கருணையின் வடிவம் அப்படி பார்க்க வைக்குது. மன்னனோட அருள் எப்படி குடிமக்களை காக்குமோ அப்படி மழை உலகத்து உயிர்களை காக்குதுன்னு சொல்றது இயற்கையிடம் ஒருவித தாய்மை கலந்த கரிசனத்தை பார்க்கிற பார்வை இது. தாய்மை, ஆமா. தாய்மைன்னு சொல்லும் போது அது வெறும் பயன்பாட்டு பொருள் இல்லைன்னு புரியுது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு அன்பு இருக்குங்கிற உணர்வு வருது இல்லையா? இந்த 3 உதாரணங்கள் மூலமா சிலப்பதிகாரம் காட்டுற பார்வை என்னன்னா, நம்ம பழங்கால தமிழர் பண்பாடு இயற்கைய வெறும் பின்னணியா மட்டும் பார்க்கல, சந்திரன், சூரியன், மழை, இதுக்கெல்லாம் ஒரு ஆளுமை இருக்கு, ஒரு செயல் நோக்கம் இருக்கு அப்படி நம்பியிருக்காங்க. ஆமா, அத அரசர்களோட அதிகாரத்தோட, கருணையோட, சின்னங்களோட ஒப்பிட்டது அவங்க பார்வையில இயற்கை எவ்வளவு ஒரு உயர்வான இடத்துல இருந்ததுன்னு புரிய வைக்குது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பார்வை இயற்கைய நம்ம இன்னைக்கு பார்க்கிற மாதிரி வெறும் வளம், ஒரு ரீசோர்ஸ் அப்படின்னு மட்டும் பார்க்காம, அது வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தோட ஒழுங்குக்கும் அடிப்படையானது, நம்மோடு உறவாடுகிற ஒரு சக்தி அப்படி பார்த்திருக்கு. உறவாடுகிற சக்தி, நிலவின் அருள், சூரியனின் ஆணை, மழையின் கருணை, இதெல்லாம் வெறும் கவிதை அலங்காரம் இல்ல, ஒரு ஆழமான தத்துவ பார்வை இதுல இருக்கு. நாமளும் இயற்கை இந்த மரியாதையோட, இந்த உறவுணர்வோட அணுகின எப்படி இருக்கும்னு யோசிக்க தூண்டுது இது. அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இளங்கோவடிகள் சொன்ன மாதிரி சூரியனோட அந்த ஆணை சக்கர இயக்கத்தையோ இல்ல மழையோட அந்த காக்கும் கருணையையோ நாமளும் கொஞ்சம் உணர்வு பூர்வமா ஏத்துக்கிட்டா, உங்களை சுத்தி இருக்கிற ஒரு மரத்தோடையோ, வீசுற காத்தோடையோ, பெய்யற மழையோடையோ உங்க அன்றாட உறவு எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நாம இழந்துகிட்டு இருக்கிற அந்த பிணைப்பை இது மீட்டு கொடுக்குமோ? யோசிச்சு பாருங்க.